யாழில் போதைப்பொருள் பாவிக்க பணம் கொடுக்காத மனைவி, இளம் குடும்பஸ்தர் எடுத்த விபரீத முடிவு. யாழில் போதைப்பொருள் பாவிப்பதற்கு மனைவி பணம் கொடுக்காததால் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அராலி வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சலிங்கம் வசந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பெல் 212 ரக உலங்கு வானூர்தி விபத்து. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதில் விமானப்படை வீரர்கள் 2வரும், இராணுவ விசேட படையைச் சேர்ந்த 4 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 6 படை வீரர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். கொழும்பு தமிழ் மாணவி மரணத்தின் ஆசாமி தொடர்பில் அம்பலமான தகவல். கொழும்பில் தமிழ் பாடசாலை மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய ஆசிரியர் தொடர்பில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நபர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியான தகவலின்படி, கொழும்பில் வசித்து வந்த யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த ஆங்கில ஆசிரியையான பெண்மணி ஒருவருக்கு சொந்தமான கொழும்பில் அமைந்துள்ள கல்வி நிலையத்தினை முழுமையாக விழுங்கியவாறே மாணவியின் மரணத்திற்கும் காரணமானவர் என கூறப்படுகிறது. புங்குடுதீவு பெண்மணிக்கு ஒரு மகள் மாத்திரமே இருந்ததால் இந்த நபர் வளர்ப்பு பிள்ளை போன்று பராமரிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய பாப்பரசருக்கு ஜனாதிபதி அனுரகுமார வாழ்த்து. புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் ரோபர்ட் பிரீவோஸ்டுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதில், உங்கள் பங்கு பெரும் பொறுப்பை கொண்டுள்ளதுடன் அதனூடாக உலக மக்களை வழிநடத்த உங்களுக்கு வலிமை கிடைக்க பிரார்த்திக்கிறேன். உங்கள் தலைமை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம். இந்தியாவின் உயர்நுட்ப போர்க்கப்பலான விக்ராந்த் பாகிஸ்தானின் கராச்சி நகரை குறிவைத்து ஏவுகணைகளை செலுத்தியதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. கராச்சி துறைமுகத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் தாக்குதல் மற்றும் தீ விபத்து சம்பந்தமான புகைப்படங்களும் வீடியோக்களும் பரவி வருகின்றன. பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் உள்ள 15 இராணுவ மையங்கள் மீது நடத்தியதாக கூறப்படும் தகவலை இந்தியா பாதுகாப்பு படை அதனை முற்றிலும் தடுத்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டு உப ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹவல்பூர், பெஷாவர், குவேட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய இராணுவம் வியாழக்கிழமை இரவிலிருந்து இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தான் வழி தாக்குதலை அடுத்து அவர் இதனை கூறியுள்ளார். விடிய விடிய நடந்த தாக்குதல். காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயற்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தாக்கி அழித்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மீது பாகிஸ்தான் நேற்று திடீர் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 16 பேர் பலி. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதனை அடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளை பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது.